நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா அந்த விஷகுண்டால மல்லியை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்ததான் என்ன பிளான் போறது, இவளை எப்படி கவுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து ஹால்ல இறங்கி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மொட்டை மாடியில ஏதாவது சில சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. கடைசியா ராஜேஸ்வரி வந்து ஏமாந்து போயிட்டு ஹால்ல ரொம்பவே டென்ஷனோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரஞ்சிதா வேற அந்த டைமிங்க்கு வராங்க. ராஜிமா என்ன ராஜிமா போட்ட பிளான் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கா, அந்த விஷகுண்டு வந்து நீங்க மொட்டை மாடியில வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா வந்து கேட்க, உடனே ராஜேஸ்வரி வந்து ஏ ரஞ்சி வாய மூடு, அந்த மல்லி வந்து எதுக்குமே பயப்பட மாட்டா போல இருக்கு, அந்த விஷகுண்டவே தூக்கி தூரம் போட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட சொல்றாங்க. ரஞ்சிதா வந்து என்ன ராஜிமா இப்பயாவது அந்த மல்லியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அவ வந்து எதுக்குமே பயப்பட மாட்டா, மாமாக்காக தான் இவ்வளவு பொறுமையா இருக்கா, மாமா மட்டும் அவளுக்கு இடம் கொடுத்தா அவளை ஏத்துக்கிட்டா இந்த வீடியோ எனது அப்படின்ற மாதிரி அவ சுத்திட்டு இருப்பா ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா வந்து ராஜேஸ்வரி கிட்ட சொல்றாங்க. ராஜேஸ்வரி வந்து இங்க பா ரஞ்சிதா, அவ வேணா இவ்வளவு நாள் அப்படி இருந்திருக்கலாம், ஆனா இந்த ராஜேஸ்வரியை பகைச்சுக்கிட்டு இந்த வீட்டுல அவளால இருக்கவே முடியாது, நிம்மதியா வாழவே முடியாது, இந்த பிளான் போனா என்ன, அடுத்ததா ஒரு பிளான நான் போட்டுக்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணியம்மா உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. மல்லி வெண்பா எல்லாரும் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சோ நம்ம மல்லி வெண்பா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மொட்டை மலையிலிருந்து கீழே இறங்கி வராங்க. நம்ம விஜயம் வந்து பின்னாடியே தாங்க இறங்கி வராங்க. விஜயோட பார்வை வந்து ரொம்பவே சரியில்லை. ஏன்னா இவ்வளவு நாள் தன்னோட அக்கா அப்படின்ற எண்ணத்தோட ஒரு நல்ல பார்வையா பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா இப்ப ராஜேஸ்வரி செஞ்ச அந்த கெடுதலுக்கு விஜய்க்கு வந்து அந்த ராஜேஸ்வரிய முகத்தை கூட பார்க்க பிடிக்கலங்க. இவ்வளவு பட்ட ஒரு அரக்கியா இருக்காங்களே நம்மளோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ராஜேஸ்வரியை நினைச்சிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரி வந்து விஜயை கூப்பிட்டு பேசணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. விஜய் இங்க வா நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு, ஆனா விஜய் பார்த்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்றாரு. இல்லக்கா எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, ஆபீஸ் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா அவரோட ரூமுக்கு போயிடாருங்க. இதுல இருந்தே வந்து ராஜேஸ்வரி தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தை விஜய் வந்து கண்டுபிடிச்சிட்டா, இல்ல இவங்க ஏதாவது செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவ்வளவு அடி முட்டாளா இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. அடுத்ததாக நம்ம சொல்ற பேச்சு தான் நம்ம தம்பி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி நினைக்கிறாங்க. பட் ஆனா அது நடக்க போறதுல. இதுக்கப்புறம் நம்ம அண்ணன் பொண்ணி பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டி என்னடா நீ மல்லியம்மா டாடா மூணு பேரும் மொட்டை மாடியில இருந்து வரீங்க, என்ன ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம அண்ணன் பொண்ணியம்மா கேட்க கேட்க இந்த ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் வயிற்றுச்சல் அதிகமா ஆகுதுங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் அவங்க வந்து சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.